ஆன்மீகத்தின் பெயராலே பக்தர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி நடத்தப்படும் மாநாட்டை பாஜக மாநாட்டை சங் பரிவார் மாநாட்டை தடை செய் தடை செய் தடை செய் தடை செய். ஜனவரியில இருந்து இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 6வது மாதம். இந்த 6 மாதத்திலே 144 தடை உத்தரவு இருக்கும் பொழுது இந்து முன்னணி ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு நிகழ்ச்சியை நடராஜ திரையரங்கத்தில் நடத்தினார்கள் பக்கத்தில். அதற்கு நீதிமன்றமே அனுமதி கொடுத்தது. காவல்துறை மறுத்தது, நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. அதற்கடுத்து நாம் கேட்டோம் 9ஆம் தேதி ஒரு நல்லிணக்க மாநாடு, மக்கள் ஒற்றுமை மாநாடு, மதச்சார்பற்ற சக்திகள், மத நல்லிணக்க சக்திகள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற மாநாடு என அனுமதி கேட்டோம். காவல்துறை மறுத்தது, நீதிமன்றம் நமக்கு மறுத்தது. அன்றைக்கு ஜனநாயகம் பேசுவதற்கு மதுரை கிளை, உயர் நீதிமன்ற மதுரை கிளை தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏதோ 22ஆம் தேதி அவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் முருக பக்தர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள் எனதான் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் 10ஆம் தேதியில இருந்து 12 நாட்கள் அவர்கள் அந்த இடத்துல முகாமிடுகிறார்கள். அந்த 10 நாட்களும் அறுபடை வீடுகளுடைய வடிவங்களை அங்கே வைத்து காலையும் மாலையும் பூஜை செய்வது என அனுமதி கேட்கிறார்கள். மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்தது. நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என மதுரை மாநகர காவல்துறை சொன்னது. அவர்கள் நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். நீதிபதி கிட்டத்தட்ட இந்து முன்னணியினுடைய அறிவிக்கப்படாத தலைவராக கேட்கிறார், ஏன் நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழக அறநிலையத்துறை முருக பக்தர்கள் மாநாடு பழனியிலே நடத்தினீர்களே, இவர்கள் நடத்தினால் உங்களுக்கு என்ன நட்டம்? இவர்கள் நடத்தும் பொழுது அறுவடை வீடுகளை வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜனநாயகம் இல்லையா? ஏப்பா எங்க ஜனநாயகம் பற்றி நீ கவலைப்படலையா? நாங்க இங்க தலித்துகளுடைய பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்ட பொழுது, படுகொலை செய்யப்பட்ட பொழுது அனுமதி கேட்டால் அனுமதி கிடையாது. நீதிமன்றம் ஜனநாயகம் பேசாது. தென் மாவட்டங்கள் முழுவதும் படுகொலை அரசியல் நடந்தது. சாதி ஆதிக்கம் ஒரு படுகொலை அரசியலை நடத்தி கொண்டிருந்தது. சுயமோட்டவா அந்த நீதிமன்றம் அதை எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதற்கு பிறகு இஸ்லாமியர்களை குறிவைத்து 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றங்களை கொடுத்த அனுமதியில் நடந்த அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் எச் ராஜாவுக்கு என்ன வேலை? இந்து முன்னணி நடத்துகிற அந்த கூட்டம் நடராஜ திரையரங்கத்துக்கு பக்கத்தில் மதுரையினுடைய பழைய வேட்பாளர், முன்னாள் வேட்பாளராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசனுக்கு அந்த மேடையில் என்ன வேலை? 2 பேரும் பிஜேபிக்காரன். ஏன்னா இந்த அனைத்து முயற்சிகளும் பாரதிய ஜனதாவினுடைய அரசியலுக்காகத்தான், பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அரசியலுக்காகத்தான் நடத்தப்படுகிறதை ஒழிய வேறு பக்திக்காக ஆன்மீகத்திற்காக நடத்தப்படுவதில்லை. இங்கே தோழர்கள் சொன்னது போல வைகாசி விசாகம், நீங்க அப்படியே பழங்காலத்தம் போய் நின்னீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்டு போய் நின்னீங்கன்னா வேல் குத்திக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு திருப்பூருக்கு அலையலையா போயிட்டு இருக்காங்க. பக்தர்கள் ஒத்தக்கடையை நோக்கி போகல, மாநாடு நடக்கிற இடத்தை நோக்கி போகல. அவர்கள் திருப்பரங்குன்றம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், திருச்செந்தூரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், பழனியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். பக்தி உள்ளவர பக்தர்கள் அந்தந்த கோயிலை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்களை அரசியல் ரீதியாக தங்களை நோக்கி திருப்புவதற்கு இப்படி ஒரு மாநாட்டை இந்து முன்னணி என்கிற அமைப்பின் மூலமாக தொடங்கி இப்ப நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுக்கிறார். அடிக்கல் நாட்டும் போது என்ன பேட்டி கொடுக்கிறார்? 5 லட்சம் பேரை திரட்டுற பொறுப்பை இந்து முன்னணி எங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறது. உனக்கு என்ன அங்க வேலை? நீ தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிற வெக்கம் இல்லாம, நீ தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அந்த பாரதிய ஜனதா இந்து முன்னணி மாநாட்டுக்கு அவன் 5 லட்சம் பேரை திரட்டணும்னு பேட்டி கொடுக்கிறான் நயினார் நாகேந்திரன். வெளிப்படையாக தெரிகிறது. இப்ப நேற்று அமித்ஷா சொல்றார், அமித்ஷாவுக்கும் திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற
சிக்கந்தர் தர்காவுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கு இங்க என்னடா முதல் தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சிக்கந்தர் தர்கா விஷயத்தை சொல்லி தூண்டக்கூடிய ஒரு வேலையை, மதவெறியை தூண்டக்கூடிய, இஸ்லாமிய வெறுப்பை தூண்டக்கூடிய வேலையை அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்து போயிருக்கிறார். இதுவரை நடந்ததெல்லாம் சில்லுண்டிகள். இந்து முன்னணி காடேஸ்வரா, நயினார் நாகேந்திரன், எச் ராஜா, ராம சீனிவாசன் சில்லுண்டிகளை நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அமித்ஷாவே வந்து நேற்று மதுரையில உட்கார்ந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பலப்படுத்த வேண்டும். ஏன்? இங்க மதுரையை கைப்பற்றுவது அவர்களின் நோக்கம். மதுரையை தேர்தலிலே கைப்பற்றுவது அவர்கள் நோக்கம். தேர்தல் ரீதியாக வெற்றி அடைவதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் முருகன். சரி, மதுரையில மட்டும்தான் செய்யறாங்களா? சென்னைக்கு போனா அங்க சுவரெழுத்து எழுதியிருக்கான், திருச்சிக்கு போனா அங்க சுவரெழுத்து எழுதியிருக்கான், தஞ்சாவூர்ல எழுதியிருக்கான், திண்டுக்கல், திருப்பூர், கோவையில் எழுதியிருக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறை நாங்க நோட்டீஸ் கொடுக்க போனா நீ பெர்மிஷன் வாங்கினியா, நொட்டினியான்னு கேட்கிறான். ஆனா எல்லா இடத்துல எழுதி போட்டான, எந்த போலீஸ்ல பெர்மிஷன் வாங்கி அதை செஞ்சான்? எப்படி நீ அனுமதிச்ச? நீ அதையும் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? அவன் கோர்ட்டுக்கு கொண்டு போறான், நாங்க அறுபடை வீடு வைக்கணும், அனுமதி கொடுக்க மாட்டேங்குது காவல்துறை அப்படின்னு அவன் கொண்டு போறான். நீங்க அங்க போய் வைக்கக்கூடாது, 10 நாள் ஒரு 1000 பேர் குறையாம அவன் திரட்டி கொண்டு வருவான். யாரும் பக்தர்கள் போக போறது இல்லை. இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு திருப்பரங்குன்றம் போற பக்தர்கள் போக போறது இல்லை, இல்ல பழனிக்கு போற பக்தர்கள் போக போறது இல்லை. அவன் பஸ்ஸில் திரட்டி கொண்டாடுவான், திருப்பூர்ல இருந்து கொண்டாடுவான், கோவையில இருந்து கொண்டாடுவான். ஒவ்வொரு நாளும் 500 பேர் 1000 பேர் வந்து சென்றதாக அவன் தினசரி பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பான். பத்திரிகையும் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா மத்திய அரசனுடைய, இந்திய ஒன்றிய அரசனுடைய துணை தேவை, உதவி தேவை என்பதற்காக அந்த பத்திரிகைகள் எல்லாம் வேற வழி இல்லாம அவங்களுக்காக நிற்பாங்க. எங்களை பொறுத்தளவு இது ஒரு பலமான கூட்டம். இங்க அமர்ந்திருக்கிற கூட்டம் ஏதோ சாதாரணமான கூட்டம் அல்ல. இங்கே அமர்ந்திருக்கிற அமைப்புகள் இஸ்லாமிய சகோதரர்களோடு நாங்கள் சேர்ந்துதான் நிற்கிறோம் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய கூட்டம் தான், ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இஸ்லாமியர்கள் வேறு, நாங்கள் வேறு என நாங்கள் நினைப்பது கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபாட்டாலும் மதத்தாலும் வேறுபட்டவர்கள், ஆனால் மொழியாலும் இனத்தாலும் தமிழர்கள் 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 என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்லுகிறோம். எங்கள் தொப்புள் பணி உறவுகள். அப்படி இங்க பசுவன் பாண்டியன் சொன்ன மாதிரிதான் நானும் சொல்றேன். நீங்க தொட்டு பார்க்கலாம், கலவரத்தை உருவாக்கலாம், திருப்பரங்குன்ற மலைக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன்னா காலை செவட்டி போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க என்பதை எச்சரிக்கிறோம் நாங்கள். நிச்சயமாக களம் என்பது மிக வெளிப்படையாக திறந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை காவல்துறைக்கு இருக்கட்டும். தேர்தலை பற்றிய கவலை திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சி எல்லாத்துக்கும் இருக்கட்டும். எங்களை பொறுத்தளவு மதுரை நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை காப்பாற்றுவது எங்களுடைய வேலை. பாரம்பரியமாக இருக்கு. சித்திர திருவிழாவில் கூடுறான், லட்சக்கணக்காக கூடுறான். யார் வீட்டுக்காவது போய் பத்திரிக்கை வச்சா கூடுறான், அவனுக்கு பக்தி இருக்கு கூடுறான். இஸ்லாமியர்களும் வராங்க, கிறிஸ்தவர்களும் வராங்க, எல்லாரும் வராங்க லட்சக்கணக்கா. திருவிழா 2 நாள். இந்த பக்கம் சைவ திருவிழா நடக்குது மதுரைக்குள்ள, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியா வைணவ அழகர் வந்துட்டு அழகா அழகர்களுக்கு திரும்பி போறாரு. சைவமும் வைணவமும் ஆற்றுக்கு இந்த பக்கத்தும் அந்த பக்கத்துலயும் நடக்கிற திருவிழா இது. 2 ஒரு இடத்துல இணையவே கூட கிடையாது. இந்த திருவிழா லட்சக்கணக்காக நடத்துபவர்கள் மதுரை மக்கள் எந்த கலவரமும் இல்லாமல் நடத்துகிறார்கள். அந்த பக்தர்களை திசை திருப்புகிற வேலையை இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் செய்கிறது என்றால் எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம், எச்சரிக்கை 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 செய்கிறோம். எச்சரிக்கை 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 செய்கிறோம். எச்சரிக்கை 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 செய்கிறோம். மதவெறியை அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். RSS பயங்கரத்தை எதிர்ப்போம் என எச்சரிக்கை செய்கிறோம்.